பணமா நிறைந்த பணமா? அது என்ன நிறைவான வாழ்வு? இதுவரைக்கும் நம்ம ஏதாவது ஒன்றுல நிறைவு அப்படின்னு அடைஞ்சிருக்கோமா? நிறைவு போதும்பா அப்பா அப்படின்னு சொல்ல ஹோட்டலில் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு போகிறப்ப என்ன சொல்லிக்கிட்டே போவோம் தெரியுமா? ஒரு தோசையும் வடையும் சாப்பிட்ருப்பேன். வெளியே போகிறப்ப இட்லி 4 சாப்பிட்ருக்கலாம். இந்த தோசை பழைய மாவை போட்டிருப்பேன் போல். இட்லினா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கேன், கறியை விட்டுட்டேன். சாப்பிட்ட தோசை மேலே ஒரு நிறைவு இல்லாமல் இருக்கும். இது ஹோட்டலில் சாப்பிட்றவங்களுடைய மனநிலை. இந்த புத்தகம் வாங்க வர்றதுல பல குரூப் இருப்பாங்க. சில பேர் டெய்லி எல்லா ஸ்டாலையும் பார்ப்பாங்க. 10 நாளும் ஒரு புத்தகம் கூட வாங்க மாட்டேன். பார்த்துட்டு பாரு, இது இருக்குல்ல நம்மள்கிட்ட, இது அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு ஒன்னொன்றுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு 11 நாள் புத்தகம் வாங்காமையே ஒரு குரூப் இருக்கான். இன்னொரு குரூப் இருக்கான், 11 நாள்லையும் சேர்த்து ஒரு புத்தகம் தான் வாங்குவேன். ஆனால் அந்த ஒரு புத்தகத்தை முழுமையாக படித்து அந்த படித்த செய்திகளை தான் சந்திக்க வருகின்ற அனைவரிடமும் பகிர்ந்து கொள்வார்கள். இது 2வது ரகம். 3வது ரகம் ஒன்று இருக்கான். 6000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்குவான். டெய்லி 500 ரூபாய்க்கு வாங்கி 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 வீட்டில் அடுக்கி வச்சுருப்பேன். 6000 ரூபாய்க்கு வாங்கினே ஏதாவது படிச்சியா? முதல்ல என்ன வாங்கினேன்னு எனக்கே தெரியலைங்க. அண்ணா இதுக்கு அவன் வாங்காமே இருந்திருக்கலாம். இன்னொரு குரூப்பு 15 புத்தகம் 20 புத்தகம் வாங்கி 20ஐயும் படித்து முடிச்சிடுவான். டெய்லி படிச்சுக்கிட்டே இருப்பான். எந்த நேரம் பார்த்தாலும் காலையில் எந்திரிச்சு சொன்ன புத்தகம் படிப்பாருங்க, மத்தியானம் சாப்பிடுவார், திருப்பி 2-3 மணி வரைக்கும் தூங்குவார், திருப்பி 5 மணிக்கு எந்திரிச்சு புத்தகம் படிப்பார், நைட்டு சாப்பிட்டு 11 மணி வரைக்கும் புத்தகம் படிப்பாருங்க. புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. 15 புத்தகத்தையும் படிச்சுட்டாருங்க. சிவகங்கையில் வாங்கின புத்தகத்தையெல்லாம் படிச்சுட்டு என்ன செய்கிறாரு? திருப்பி படிச்சுட்டு தாங்க இருக்காரு. இது மாதிரி ஒரு பிரயோஜனம் இல்லாத ஆள் உலகத்தில் எதுவுமே கிடையாது. படித்து 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 புத்தகத்தையும் சேர்த்து அவரோட புதைச்சிடுறதா? இந்த படிப்பு பிரயோஜனமே இல்லை. அந்த ஒரு புத்தகத்தை மட்டும் படித்து அந்த கிடைத்த அறிவை மற்றவர்களோடு எவன் பகிர்ந்து கொள்கிறானோ அவன்தான் சிறந்த அறிவாளி. அந்த மாதிரி ஆளாக நம்ம இருக்கணும். அதனால் நான் படித்த புத்தகத்திலிருந்து செய்திகளை மற்றவங்களுக்கு சொல்லணும். இந்த புத்தக திருவிழாவில் புத்தகம் வாங்கினவங்களில் மனநிறைவோடு போனவங்க யாரும் இருக்காரு? கல்யாணம் முடித்து மனைவியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஆள். இந்த மனைவி தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு. அப்பா, இவ்வளோ மாதிரிலாம் ஒரு ஆள் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு இது வரைக்கும் நிறைவான ஒரு வார்த்தை யாராவது சொல்லியிருக்கீங்களா? சிரிக்கிறார் ஒருத்தர். முதல்ல நீ சொல்லியிருக்கியாயா அப்படின்னு கேட்கணும். சில பேர் கல்யாணம் முடிச்சா அன்னைக்கு சாயங்காலம் சொல்லுவான், வேற ஒரு நல்ல பொண்ணா கூட பார்த்துருக்கலாங்க, கொடைக்கானல் போயிட்டு இருக்காங்க ஹனிமூனுக்கு, அப்போ சொல்லிட்டு போனேன். அப்போ எங்கள் மாமன் மகளை கட்ட சொன்னாங்க. அவன் ஹனிமூனை ரசிப்பான்னு நினைக்கிறீங்க? இதைத்தான் சந்திரபாபு சொன்னார். கல்யாணம் கல்யாணம்ங்கிற பாட்டில் கல்யாணம் கல்யாணம் வேணும் வாழ்வில் கல்யாணம் உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மனமாலை சூடிடும் கல்யாணம். ஆஹா கல்யாணம் கல்யாணம் மங்காத இன்பமே மனைவியினாலே மாமியார் வீடு சொர்க்கத்தை போலே ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் வேணும் கட்டாயம் வாழ்விலே கல்யாண வைபவம் மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மனமாலை சூடிடும் கல்யாணம். ஆஹா கல்யாணம் ஆஹா கல்யாணம். அதில் ஒரு வார்த்தை சொல்வார், பட்டண பெண்ணோ பட்டிக்காடோ கட்டின ராஜா ஹனிமூன் போடா. பட்டிக்காடு பிள்ளையா, கருப்பா இருக்கிற பிள்ளையா கட்டிட்டியா, ஹனிமூன் போ. இன்னும் ஒரு நல்ல ஒன்றா கூட பார்த்துருந்துருக்கலாம்னு எவன் நினைச்சானோ சாக வரைக்கும் வாழ்க்கை நரகம்தான். அதனால் நம்ம கல்யாண இல்லற வாழ்க்கையில் மனநிறைவோடு யார் இருக்கா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உன்னைய என்னைக்கு நான் கட்டுனனோ அன்னைக்கு தொடங்குச்சு என் வாழ்க்கையில் நரகம்.
சொல்லுவோம், கோபத்தில் சொல்லுவான். அந்த அம்மா சொல்லும், இந்த ஆளுக்கு என்னைக்கு நான் கழுத்தை நீட்டினானோ அதுக்கு பேசாமல் தூக்கு கயிறுக்கு கழுத்தை நீட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைய பெற்ற பிள்ளைய மேலே மனநிறைவோடு யாராவது பெற்று அந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்களா? எல்லாருக்கும் நல்ல நல்ல பயிர்களாக இருக்காங்க. எனக்குன்னே இந்த குரங்கு பயலை பெற்று ஐயோ ஒரு இடத்துல நிற்கிறானா எல்லாத்துலேயும் 3, 4, 2ன்னு வாங்கிட்டு வர்றேன் மார்க்கை. பக்கத்து வீட்டுக்காரன் 100, 100, 98, 96ன்னு வாங்குறேன். புள்ளன்னா அப்படி பறக்க வேணாமா? பிள்ளைய மேலே அதிருப்தி இருக்குதா இல்லையா? யோசனை பண்ணி பாருங்கள். மன நிறைவு இல்லை. ஒரு வீடு கட்டி முடிக்கிறான், அதில் ஏதாவது மன நிறைவோடு கட்டி முடிக்கிறோமா? அப்பா நல்ல வீடாக கட்டிட்டோம்டா அப்படிங்கிற நேரத்தில் ஒருத்தன் வந்து யோசனை சொல்லுவேன், பாத்ரூம் எங்கே கட்டியிருக்கிய? வலது பக்கமா? கிழக்க? என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? கடக ராசி, ஆயிலிய நட்சத்திரம். கிழக்க பாத்ரூம் கட்டியிருக்க. சிரமம் தான், ஒன்றும் சொல்ல மாட்டான். சிரமம் தான் அப்படின்னா அவன் என்னையா கற்பனை பண்ணுவான்? பெரிய உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு ஆத்தையை போட்டு விட்டுருவேன். அந்த வீட்டில் கிளறி கட்ட யாரும் இருக்காது, இவன் தான் இருக்கிறதுலே பெரியவன். என்ன ஆக அவன் மனநிலை? கிழக்க பாத்ரூம் கட்டினது கடகராசி ஆயிலிய நட்சத்திரத்துக்கு ஆகாதுன்னு அடிச்சு விட்டு போயிட்டேன். நான் இன்னைக்கு இந்த சிவகங்கையில் கேட்குறேன், அறிவுபூர்வமான மக்கள், கிழக்க பாத்ரூம் கட்டினாலும் மேற்க பாத்ரூம் கட்டினாலும் வடகிழக்க கட்டினாலும் கிழக்கு தெற்க கட்டினாலும் பாத்ரூமில் உட்காந்து என்ன வேலை பார்ப்போமோ அதை தவிர வேறு எதாவது பார்க்க முடியுமா? பாத்ரூமில் பரதநாட்டியம் ஆட முடியுமா? இல்லை பாத்ரூமில் வந்து பிரியாணி வாங்கி திங்க முடியுமா? இல்லை பாத்ரூமில் வந்து அது என்னத்தை நான் சொல்கிறது, அங்கே எங்கிட்டு திரும்பி உட்காந்தாலும் எது எங்கேருந்து வருமோ அதை தவிர வேறு ஏதாவது வரப்போகுதா? கிழக்க திரும்பி உட்காந்து அந்த சிவகங்கையிலலாம் இப்போ பரவாயில்ல, நிறைய நவீன கழிப்பறைகள் வந்ததுனால பிரச்சனை இல்லை. இன்றைக்கி முள்ளுச்செடியில் உட்காந்து போகிறாலும் இருந்துட்டு தானே இருக்கேன், பீடியை பற்ற வச்சுட்டு. அவன் கிழக்க திரும்பி போகிறானா மேற்க திரும்பி போகிறானா வாஸ்து பார்க்குறானா யாரா? அவனை நிம்மதியாக போயிட்டுருக்கானே. ரோட்டில் படுத்து தூங்குறானே அவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவன் வாஸ்து பார்த்தா தூங்குறேன். என்னென்ன நம்பிக்கை இல்லையா? மனசு அந்த பாடுபடுத்து. இதில் நம்பி இப்படி கட்டியிருக்கலாமே, இப்படி செஞ்சுருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமா, இவனை இதை படிக்க வச்சுருக்கலாமே, இன்ஜினியரிங்கை படிக்க வச்சு வெட்டி பயலாக போயிட்டான். பக்கத்து வீட்டில் பாரு டாக்டருக்கு படித்தா அவன் பாரு எவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த இன்ஜினியரிங் படித்த மகனை கரைச்சி கொட்டுவேன். அங்கே என்ன சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுமா? இவ்வளவு செலவழித்து டாக்டருக்கு படித்து ஒரு ஊசிக்கு 15 ரூபா வாங்கிட்டு வந்திருக்கேன். மொத்தம் 15 ரூபா தாங்க இன்னைக்கு சம்பாதிச்சிருக்கேன். 45 லட்சம் செலவழித்து படிக்க வச்சேன். அவன் பாரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த கொஞ்ச நாளில் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு அவன் அந்த வீட்டை பார்த்து அவன் பொறாமப்படுவான். மன நிறைவு. இதை நமக்கு தருவது கனிந்த மனமா நிறைந்த பணமா? அதான் பேச்சு. கனிந்த மனம் அப்படின்னு பேசுறதுக்கு பஞ்ச மிட்டாய் எல்லாருக்கும் ரொம்ப இனிப்பாக இருக்கிற பஞ்ச மிட்டாய் அப்படின்னு ஒரு குச்சியில் சுற்றி வைப்பாங்க பாருங்க. வாழ்க்கையில் இந்த கலரில் யாராவது சட்டை போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு தைரியமாக போட்டிருக்காரு பாருங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மனசில் மனுஷன் அவர் தான். சினிமாவில் இந்த மாதிரி சட்டையெல்லாம் போடுறது ராமராஜன் தான். ஊரு விட்டு ஊரு வந்து வேறு கெட்டு போகாதீங்க அந்த பாட்டில் இந்த சட்டை தான் போட்டிருப்பார். பஞ்சமில்லாத ஒரு பேராசிரியர், டாக்டர் பட்டம் பெற்றவர், மதுரை மாவட்டத்தை சேர்ந்து இப்போ சென்னையில் தேசிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருக்கார். பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார். ஆறுகளை வழங்குவதில் ஆற்றல் மிக்க பேச்சாளர். இவரிடம் படித்த மாணவர்கள் தான் உலக சாம்பியன்களான பிரக்யானந்தா, வைஷாலி ஆகிய 2 பேருக்கும் வாத்தியார். ஐயா தான் நம்ம வாத்தியாருங்க. ஃபுல் போதையில் இருக்கான், ஆனால் பெரிய பணக்காரன். நிற்க முடியல. ஐயா 5 லாரி ஓடுதுங்க ஐயா, 30 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கேன். நல்ல இது இப்போ கோயிலுக்கெல்லாம் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறேன் ஐயா. இது சொல்கிறப்ப ஒருத்தனுமே இல்லை.
அப்புறம் ஒரு 15 பேர் சொல்கிறேன், லியோனியே யாரோ ஒரு தண்ணி போட்டாலும் பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு ஒரு 5 பேர் சுற்றி நிற்கிறப்ப சொல்கிறேன், நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே ஐயா தான். அந்த 5 பேரும் என்ன நினச்சிருப்பேன், ஏயா நீ ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுத்தியா, இல்லை கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுத்தியா, இல்லை வேற ஏதாவது சொல்லி கொடுத்தியா, இப்படி மாணவர்களை உருவாக்கிங்க அப்படின்னு என்னைய தப்பாக நினைப்பாங்க. என்கிட்ட படித்த ஒருத்தர் 2 பேர் அப்படி இருக்காங்க. அதுக்காக நானா காரணம். என்கிட்ட படித்த ஒருத்தர் திருவண்ணாமலையில் எஸ்பியா இருக்கார், பிரபாகரன் IPS. அந்த மாதிரி மாணவர்கள் இருக்காங்க, இந்த மாதிரி மாணவர்கள் இருக்காங்க. ஒரே பாடம் தான் நடத்தினேன். அதே மாதிரி இந்த அணியில் பேசுவதற்காக வருகின்றிருப்பவர் மண்ணின் மைந்தர், தேவகோட்டையில் அரசு நூலகத்தில் நூலகராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். உங்கள் டிபார்ட்மெண்ட் நடத்துகிற ஃபங்க்ஷன் இது தெரியுமா? தேவகோட்டை ராஜன் பாட்டு பாடினார்னா இந்த மைக்கே தேவையில்லை. ஒரு காலத்தில் மைக்கே இல்லாமல் TR மகாலிங்கம் வந்து வள்ளி திருமணத்தில் பாடுவாராம். ஒரு 5000 பேர் அப்படியே மைக் இல்லாமல் கேட்குற அளவுக்கு அந்த குரல் அப்படி இருக்கான். அப்படிங்கும் போது 2 மணிக்கு வருவாராம். முருகன் தூங்கின குரூப் பூரா அப்படியே முழிச்சிருவாங்க. மேஜாதமான் மேஜாத மேஜாத மேஜாதமான் மேஜாதமான். அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு பெட்டிக்காரு. ஆமா மேஜாதமான் புள்ளிமே வாதமான் சுலாபம் பூங்காவனம் அது நானுலாவும் கலைமானை நானே தடி வந்தனே புள்ளிமானே மேஜா. திருப்பி போயிடுவாங்க மேஜாத மேஜாத். ஆனால் அந்த நாடக கலைஞர்களாக இல்லாட்டி வள்ளிய முருகனை எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்குமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி வீரத்தை விளைத்தாருங்கிற விவரம் நமக்கு தெரியாமல் போயிருக்குமா? தூக்குங்கிற நாடகத்தை நடத்தி காட்டுவாங்களே, அந்த நாடக கலைஞர்களெல்லாம் நான் உண்மையிலே வணங்குறேன். இந்த சிவகங்கை அந்த நாடக கலைஞர்களுடைய மையம். அதனால தான் அவங்கள நான்லாம் இன்னைக்கு கையெடுத்து கும்பிடுறேன். நான் அப்படி மேயாத மான்னு கடைசி வரைக்கும் மானை மேயவே விட மாட்டாங்க. அப்படி பாடுவாங்க. அப்படி பாட்டுக்கு சொந்தக்காரர் என் தம்பி தேவகோட்டை ராஜன். சிங்கப்பூருக்கு வந்திருந்தார், துபாய்க்கு வந்திருந்தார். இந்த நாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. அமெரிக்கா கனடாக்கெல்லாம் போயிருக்கேன். சும்மா ஓட்டாதையா, சும்மா ஏதாவது ஒரு ஃபோட்டோ அமெரிக்காவில் பேசுவேன் பார்த்தியா அப்படின்னு. நான் உனக்கு இப்போ 5 ஃபோட்டோ எடுத்து காட்டுட்டா ஜப்பானில் பேசின மாதிரி அப்படின்னா, நான் எங்கேயும் போகலடா விடுறா, உனக்கு ஏன்டா இப்போ நான் எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கேன். அவன் அது மாதிரி தேவகோட்டை ராஜன் இவங்க 2 பேரும் கனிந்த மனத்துக்கு சொந்தக்காரர்கள். இல்லை நிறைந்த பணமே. வள்ளுவரே செய்க பொருளை தானே சொல்லியிருக்காரு. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு தான் சொன்னாங்களே ஒழிய திரைகடல் ஓடி நல்ல மனங்களை தேடிட்டு வந்து பிச்சை எடுக்கிறதா? துபாயில் போய் திரவியம் தேடு, பொன் பொருளை தேடி கொண்டு வா, அப்பதான் நீ மகிழ்ச்சியா இருக்க முடியும். வள்ளுவரே வந்து அறம் பொருள் இன்பம், அறத்தோடு வாழ வேண்டும், இன்பத்தோடும் வாழ வேண்டும். இதற்கு என்ன தேவை? நடுவில் எதை வச்சார் பார்த்தீங்களா? பொருள். அறத்தோடு வாழ வேண்டுமா, இன்பத்தோடு வாழ வேண்டுமா? நடுவில் இருக்கிற பொருள் இல்லைன்னா சிங்கிதான் அப்படின்னு யாரு? நான் சொல்ல, வள்ளுவர். கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. அது என்ன துந்தனானா என்ன? யாராவது இது வரைக்கும் யோசிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க, துந்தனானா என்ன? யாருக்காவது தெரியுமா? ஐயா தெரியுமா துந்தனா? சொல்லுங்க, யாராவது தெரிஞ்சவங்க. துந்தனானா இந்த ஒரு கம்பி மட்டும் இருக்கேன், இந்த பூசணிக்காய் மாதிரி ஒரு ரவுண்டு இருக்கேன், ஒரு குச்சியில் ஒரு கம்பி மட்டும் வச்சுட்டு இப்படி வாசிக்கிட்டே பிச்சை எடுத்துகிட்டு வருவாங்க. டிங் 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 டிங். அது பேர் தான் துந்தனா. வரவு 8 செலவு 10 இருந்தீங்கன்னா கடைசியில் துந்தனான்னா பிச்சை தான் எடுக்கணும். 2 கூட செலவழிச்சின்னா பிச்சை தான். கண்ணதாசன். இந்த அணாங்கிற வார்த்தை நாங்களாம் சின்ன பையனாக இருக்கும்போது 1 2 3 ஒரு அணாங்கிறது 6 காசு. 6 காசா 12 காசா? 6 காசு. 8 அணாங்கிறது 8 6 48 காசு, 50 காசு. அதே மாதிரி ₹1 வந்து 16 6 16 96, அதான் ₹1.
அது வந்து 12 அணா, 8 அணா, 10 அணா, 12 அணா, அரையணா அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த முக்கோண காசு நீ பார்த்துருக்காரு. காலனான்னு ஒரு ஓட்டை காசு இருக்கான், அது நடுவில் ஓட்டையாக இருக்குது, செப்பு காசு, அதுக்கு பேர் காலனா. இருக்கிறதுலையே இப்போ சின்ன காசு எதுன்னா சல்லி, ஒரு சல்லி அதுக்கு பேர். அதனால தான் இன்றைக்கி வந்து எவனாவது கேவலமாக நடந்துக்கிட்டாங்கன்னா அவன் என்னன்னு சொல்லுவான், அவன் கிடக்கிறான் சல்லிப்பே. சல்லிப்பேன்னா அந்த ஒரு காசு கூட பிரயோஜனம் இல்லாத பையனாக இருக்கான் சல்லிப்பே. அந்த சல்லியெல்லாம் ஒரு மூட்டையில் கட்டி மாட்டோட கொம்பில் கட்டி விட்டு அந்த காசை எவன் கைப்பற்றான், அந்த மாட்டை பிடிச்சி அடக்கி அந்த காசை எவன் கைப்பற்றுறானோ அவனுக்கு அந்த காசு சொந்தம். அந்த ஜல்லியை மாட்டின் கொம்பின் மீது கட்டி விளையாடினதுனால தான் அந்த விளையாட்டுக்கு பேர் ஜல்லிக்கட்டுன்னு பேர் வந்ததுக்கு காரணம். சல்லி காசுகளை ஒரு மூட்டையில் கட்டி 2 கொம்புலையும் மாட்டில் கட்டி விட்டுட்டு நீ புடிச்சு அந்த காசை எடுத்துக்கிறாங்க. தமிழனுடைய விளையாட்டுக்கள் கூட எப்படி வீரமாக இருந்திருக்கு பாருங்க. சல்லி, இதுக்கு எத்தனை பேர் இருக்கு? காசு, பணம், துட்டு, மணி, சல்லி, பைசா, மாலு, டப்பு, இப்படிலாம் ஒரு பேர் இருக்கு பாருங்க. துட்டு அப்படிங்கிறது டச்சுக்காரன் கொண்டு வந்த வார்த்தை. இன்னைக்கு சென்னையிலனா துட்டு இருக்கா, துட்டு கொண்டு வந்தியா, நான் துட்டு இல்லாமல் எதுக்கு வந்தா அப்படின்னா. நம்ம ஊரில் துட்டுன்னு, சென்னையில் துட்டுன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க. நயா பைசா, நயானா புதியன்னு அர்த்தம் ஹிந்தியில். புதுசாக கொண்டு வந்த காசு பேர் தான் பைசா. ஆனாலேருந்து பைசாக்கு வந்து 100 பைசா 1 ரூபா அப்படிங்கிறது எந்த வருஷம் வந்துச்சுன்னா 1957 வருஷம்தான் 100 பைசா 1 ரூபாய் அப்படிங்கிற சிஸ்டமே வந்துச்சு. பைசா ரூபா அப்படின்னு. இன்னும் எத்தனை பேர் இருக்கு? துட்டு, காசு, பணம், நாணயம். ஆஹா, கலைஞரை தான் சொல்லுவாங்க. கவிஞர் வாலி சொல்லுவார், கலைஞரே நீ தமிழகத்தின் சூரியன், நீ நாணயம் மிக்கவன் மட்டுமல்ல, இந்த தமிழர்களுக்கு நாணயமானவனாகவும் நீ இருந்ததால் தான் உன்னை முத்தமிழ் அறிஞர் என்று சொல்கிறார்கள். உன்னிடமிருந்த நாணயத்தால் நீ பெயர் பெறவில்லை, மக்களுக்கு நீ காட்டிய நாணயத்தால் பெயர் பெற்றாய். அந்த நாணயங்கிறத வச்சு கவிஞர் வாலி கலைஞரை சொல்வார். அப்படி பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு பேசுறதுக்கு யாரு? கவிஞர் இனியவன், அற்புதமான பேச்சாளர். இவர் பேசினதை நிறைய பேர் வந்து இந்த வாயில் மாடுலேஷன் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்ருக்கான். அதில் டப் மேட்சிங் அதுக்கு பேர். அதில் முக்கியமானது என்ன தெரியுமா? அண்டங்காக்கா கொண்டக்காரி ரண்டக்க 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 அப்படின்ற ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க மனுஷன். கவி பேரரசு வைரமுத்து மயக்கம் போட்டு விழுட்டாரு. நான் சத்தியமாக இப்படிலாம் நினச்சி எழுதவே இல்லைடா. அண்டங்காக்கா கொண்டைக்காரி, அண்டத்தை காப்பவள் மதுரை மீனாட்சி, 6 சொல்லுக்காரி, 5 எழுத்து மந்திரம், 8 எழுத்து மந்திரம், இதெல்லாம் கடவுள்களை பாடிய பாடல். இது ஒரு எது? அண்டங்காக்கா கொண்டைக்காரி. உடனே நான் குறுக்க போனேன், ரெண்டக்கா என்னையா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க, வரலாற்று சிறப்புமிக்க பதில். எல்லா சாமி வீட்டுக்கும் போங்க 2 அக்கா இருப்பாங்க. சிவபெருமானுக்கு 2 அக்கா, முருகனுக்கு 2 அக்கா, பெருமாளுக்கு 2 அக்கா. அதனால தான் அந்த கவிஞர் ரெண்டக்கா எழுதினார். இதை டப் மேட்சிங் பண்ணி யாரோ பேசிட்டு இருக்கான். அந்த கற்பனைக்கு சொந்தக்காரர் கவிஞர் இனியவன். இது மட்டும் இல்லை, நல்ல சிந்தனை மிகுந்த கருத்துக்களை பேசுகின்ற ஆற்றல் மிக்கவர். இந்திய கப்பற்படையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இராணுவ ஊழியர். அவர் மேடையில் இன்னைக்கு வந்திருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் கல்லூரி முதல்வர், பிரின்சிபல். திருத்தணியில் ஒரு கல்லூரியினுடைய பிரின்சிபலாக இருக்காங்க. நாளை காலையில் நீங்கள் போனீங்கன்னா அவங்க ரூமுக்கு வெளியே ஒரு 20 பேர் லீவு கேட்டு அப்படி கையை கட்டி நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் அவரை சொல்லு, என்ன நான் பிரின்சிபல்னால் உடனே பார்க்க முடியும். நானே போனால் கூட லியோனி அப்படியா ஒரு 2:30 மணிக்கு வர சொல்லுங்கள் அவரை. லஞ்ச் பிஸியாக இருப்பாங்க பிரின்சிபலில். அதனால் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புமிக்க பதவியில் இருக்கக்கூடிய காமர்ஸ், அதாவது எம்காம் பட்டத்தில் பிஹெச்டி வாங்கியிருக்காங்க. வணிகவியலில் பிஹெச்டி. அது வந்து ஒரு பெரிய சாதனை தான்.
காமர்ஸ் படிக்கிறதே கஷ்டம், அதில் டாக்டர் பட்டம் வாங்குறது மிகப்பெரிய சிறப்பு. அதனால் எங்கள் அருமை சகோதரி பேராசிரியர் முனைவர் பிரின்சிபல் வேதநாயகி வந்து பணமே அப்படிங்கிற அணியில் நிறைவு செய்ய வந்திருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தை, பணம் ஒரு மனுஷனை என்ன பாடுபடுத்தும். காசே இல்லாமல் ஒருத்தன் நடந்து வந்தான்னா கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் இல்லை போல இருக்கு அப்படின்னு. வணக்கம் லியோனி சார், பட்டிமன்றம்லாம் ஒன்றும் இல்லையா? இல்லை நேற்று சிவகங்கையில் பேசுனீங்களா? காசு கொடுத்தாங்களா? ஏதோ கொடுத்தாங்க, நான் நிறைய கொடுத்துருவாங்க இல்லை அப்படின்னு காசை பற்றி பேசுகிறான்னு அவன்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். கண்டுபிடிச்சிடலாம், ஏன் ரொம்ப சிரமத்தில் இருக்கியா வாங்கினேன் ஒருத்தன் கூட கடன் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு குழம்பிட்டு இருக்கான். கண்டுபிடிச்சிடலாம், 5000 ரூபா இல்லை. பாக்கெட்டில் ஒரு 5000 ரூபா இருந்தால் நட வேற மாதிரி இருக்கான். லியோனி இருக்கியா? என்ன லியோனி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டேன். லியோனி நல்லா இருக்கியா? பட்டிமன்றம் நிறைய போவீங்களாம்ல, எப்படி மாறுது பாருங்க. இதைத்தான் நம்மளால சொன்னா, கோமணத்தில் 3 காசு இருந்தா கோழி ஊப்பிட பாட்டு வருமா? கோமணத்தில் 3 காசுக்கே கோழி ஊப்பிட பாட்டுன்னா 1 லட்ச ரூபாயை ஒருத்தன்ட்ட கொடுத்து ஒரு பஸ்ஸில் அனுப்பிவிடுங்க. சும்மா போகிறப்ப ஒரு 10 ரூபாயை எடுத்துகிட்டு டிக்கெட் வாங்கிட்டு மீதி 2 ரூபாய் பாக்கெட்டில் போட்டு ஆம்பாட்டு தூங்கி எல்லாத்து மேலே விழுந்துட்டு வர்றேன். அதே ஆள்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபாயை கொடுத்து காரைக்குடியில் போய் இதை அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு பஸ்ஸில் ஏற்றி உட்கார வைங்க, தூங்குவான்னு நினைக்கிறீங்க? 1 லட்சம் பேக்கில் இருக்கு. பக்கத்தில் இருக்க பூரா திருடை மாதிரியே தெரியும் அவனுக்கு. ஒருத்தர் வந்து, வாங்க சார், எதுக்கு எனக்கு வணக்கம் போகிறீங்க, ரூபாய் நோட்டம் போட்டாங்களா? இந்த பக்கம் இருக்கேன், உங்களை எங்கேயோ பார்த்தேன். என்னே நீ பார்த்துருக்க மாட்டானா? எல்லாம் பையில் இருக்க ரூபாயை பார்த்துட்டு லெவல் பண்ணுறாங்க. அப்படி கண்டக்டர் வந்து எங்கே போகணுன்னு கேட்பாரு. நான் எங்கே போனேன் உனக்கு என்ன? இவங்க 2 பேர் 3 பேரும் சேர்ந்து கூட்டணி வச்சு இறக்குறதுக்குள்ளே அடிச்சிடுவாங்க போல இருக்குன்ட்டு கண்டக்டரையும் சந்தேகப்படுறேன். யாரை பார்த்தாலும் திருடை மாதிரியே தெரியும். அந்த 1 லட்சம் அவனை படுத்துது. சிவகங்கை டு காரைக்குடியே பயணம் பண்ணுறவன் இந்த 1 லட்சத்தை வச்சுட்டு போக முடியலையே. கோடி கோடியாக வச்சிருக்க அம்பானி அதானிலாம் எப்படித்தான் தூங்குறாங்கன்னு உண்மையில ஆச்சரியமா இருக்கு. அவர் சொல்றாரு, நோ, உலகத்தில் இந்தியாவிலேயே நம்பர் 1 பணக்காரர் என்ன சாப்பிட்றாரு அப்படின்னு பார்த்தா அவருடைய மெனு போட்டிருக்காங்க. காலையில் ஆனால் கவுனி அரிசி கஞ்சி பருப்பு துவையல் காலையில், மதியம் தயிர் சாதம் ஊறுகாய் 2 வாழைப்பழங்கள், 3 மணிக்கு பாதாம் பிஸ்தா நட்ஸ் 5 பருப்புகள், 1 கிரீன் டீ, இரவு 2 வாழைப்பழம் 1 டம்ளர் பால். ஒரு நாளைக்கு 5 கோடி சம்பாதிக்கிறாரு. எவ்வளவுக்கு சாப்பிட்றாருன்னா 26 ரூபாய்க்கு தான் சாப்பிட்றாரு. இவருக்கு பேர் பணக்காரனா? உலகத்திலே கேடுகட்ட பிச்சைக்காரன் யாருன்னா இந்த ஆள் தான். ஆனால் ஒரு நாளைக்கு 40 ரூபா கூலி வாங்கிட்டு 25 ரூபாய்க்கு புரோட்டா சால்னா வாங்கி அப்படி பிச்சு போட்டு அப்படி அந்த சால்னா ஊற்றி பக்கத்தில் ஒரு கலக்கி முட்டை ஆம்ப்ளட் வாங்கி அடிச்சுட்டு அந்த இலையில் இருக்க சால்னா வலிச்ச அப்படி இழுப்பான் பாருங்க. ஒரு இழுவை சால்னா கொஞ்சம் ஊற்றப்பா, புரோட்டா இல்லைண்ணே பரவாயில்ல கொஞ்சம் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு வாங்கி சால்னா ஒரு இழுவை இழுத்துட்டு அவன் அடைகிற சந்தோஷம் லட்ச ரூபா கொடுத்தாலும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. 2 புரோட்டாவாவது மனதோட சாப்பிடணும் அப்படின்னு. மனம் பணம் அருமையாக பேச போகிறாங்க. முதலாவதாக நிறைவான